தமிழ் சினிமாவின் முக்கியமான ஒரு திரை ஆளுமை தான் விரும்பக்கூடிய பாதையில பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்ப பாதையை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு அந்த பாதையிலும் தன்னுடைய வெற்றி கொடியை நாட்டி இருக்கக்கூடிய நடிகர் அஜித் குமார். தல என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர். அது அவருடைய வேண்டுகோளின்படியே தன்னை தல அப்படின்லாம் அழைக்க வேண்டாம், ஏகே அல்லது அஜித் குமார் அப்படின்னே அழைக்கலாம் அப்படிங்கிற கோரிக்கையின் அடிப்படையில் இப்ப அந்த அடைமொழி எல்லாம் இல்லாமல் அஜித் குமார் என்கிற அடையாளத்தோடவே அவர் இருக்கிறார். தன்னுடைய 33 ஆண்டு கால திரைப்பயணம் நிறைவு செய்ததையொட்டி ஒரு 2 பக்க அறிக்கையை அஜித் குமார் கொடுத்திருக்கிறார். அந்த அறிக்கை என்பது பல தகவல்களை பேசக்கூடிய ஒரு அறிக்கையாக இருக்கிறது. நிறைய ஒரு உள்ளார்ந்த அர்த்தங்கள் பொதிந்த ஒரு அறிக்கையாகவும் அது இருக்கிறதா அப்படிங்கிற சில கேள்விகளையும் கூட அது எழுப்பி இருக்கிறது. சினிமா அப்படிங்கிற ஒரு அற்புதமான பயணத்துல 33 வருடங்கள் நிறைவு செய்கிறேன், ஆனா இதை கொண்டாடுறதுக்காக தான் இந்த அறிக்கையை எழுதல, கடிதத்தை எழுதல அப்படின்னு சொல்ற அஜித் குமார், எனக்கு எப்பவுமே எண்கள் மீது, நம்பர்ஸ் மீது நம்பிக்கை கிடையாது. ஆனா சினிமாவில் ஒவ்வொரு வருடமும் எனக்கு ரொம்ப முக்கியமான வருடம் தான். இந்த பயணத்திற்காக முழுமையா கை கூப்பி நான் நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்னு அந்த கடிதம் தொடங்குது. அதுல நிறைய பேருக்கு நன்றி சொல்கிறார், நிறைய பேரினுடைய பெயர்களை குறிப்பிடுறார், நிறைய பேரினுடைய பெயர்களை குறிப்பிடாம நன்றி சொல்றார். அதே நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் குறியீட்டையும் இந்த கடிதத்தின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக அஜித் குமார் வைத்திருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது. இந்த பயணம் அவ்வளவு ஈஸியானது இல்லை. தனக்கு யாரும் பின்புலமோ அல்லது யாருடைய சிபாரிசும் இல்லாமத்தான் தான் சினிமாவுக்கு வந்த, சினிமாவில் போராடித்தான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்றார். இது முழுக்க முழுக்க தன்னுடைய சொந்த முயற்சியால நடந்த விஷயம்தான் அப்படின்னும் அஜித் குமார் இந்த அறிக்கையில குறிப்பிடுறாரு. அதே நேரத்தில் காயங்கள், மீண்டு வர்றது, தோல்வி, அமைதி அப்படின்னு பல வழிகளில் வாழ்க்கை என்னை சோதிச்சிருக்கு. ஆனால் தளர்ந்து போகாம முயற்சி செஞ்சு அதிலிருந்து மீண்டு வந்திருக்கிற, தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமாக அஜித் குமார் இந்த கடிதத்தில் பதிவு செய்கிறார். ஏன்னா விடாமுயற்சி அப்படிங்கிறத வெறுமனே நான் கற்றுக்கல, அதை பரிசோதித்து அந்த வண்ணமே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னும் அஜித் குமார் அந்த கடிதத்தில் குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் கணக்கிலே இல்லாத அளவுக்கு வெற்றியையும் தோல்வியையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடமாக இருக்கிறது. வெற்றியும் ரொம்ப எளிதாக கிடைச்சதில்ல, தோல்வியும் ரொம்ப மோசமான அளவுக்கு பாதித்த ஒன்றாகத்தான் எனக்கு இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அதிலிருந்து தான் மீண்டு வந்தது அப்படிங்கிறது ஒரு பல அற்புதங்களை எனக்காக நிகழச் செய்திருக்கிறது. அதை நான் தான் தன்னுடைய சுய முயற்சியால தான் அதையெல்லாம் தான் செய்திருக்கிறேன் அப்படின்னும் அஜித் குமார் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மோட்டார் ரேஸ்ல பட்ட காயங்கள், அதிலிருந்து மீண்டு வந்தது, அந்த ட்ராக் எவ்வளவு கடினமானதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் ரொம்ப ஆழமாக விவரித்து இந்த அறிக்கையில் அஜித் குமார் எழுதியிருக்கிறார். அதை தாண்டி 2025ஆம் ஆண்டு அஜித் குமார் மோட்டார் ரேசிங் அப்படிங்கிற அந்த கம்பெனியை விளையாட்டுத்துறைக்குள்ள தான் மீண்டும் நுழைந்தது. அதற்கு வயது வரம்பு, எந்த விதமான அச்சம் அதெல்லாம் இல்லாமல் ஒரு உத்வேகம் கொடுப்பதற்காகவும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காகவும் தான் மீண்டும் விளையாட்டுத்துறைக்குள்ள வந்த அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட அஜித் குமார் குறிப்பிட்டு சொல்றாரு. நம்ம நன்றி சொல்றார் அப்படின்னு சொல்லியிருந்தோம், பலருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்றாரு. சினிமாவில் எனக்கான பாதையை வடிவமைத்து வழிநடத்தி என்னை நம்பி என்னுடைய வளர்ச்சிக்கு உதவிய இயக்குனர்கள், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்க உரிமையாளர்கள், பத்திரிகையாளர்கள், சேட்டலைட் மற்றும் சமூக ஊடகங்கள், விமர்சகர்கள் என அனைவருக்கும் நன்றி சொல்றாரு. அதற்கப்புறம் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், மதிப்பிற்குரிய தலைவர்கள் மற்றும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் எனக்கு ரொம்ப துணையாகவும் அன்பாகவும் இருந்த அதிகாரிகளுக்கும் தான் நன்றி தெரிவிப்பதாக கூறுகிறார். அதற்கு பிறகாக தனக்கு மதிப்புமிக்க பத்ம பூஷன் விருது வழங்கி இந்த சமூகத்தில் ஒரு உரிய மரியாதையை வழங்கியதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிப்பதாக அஜித் குமார் குறிப்பிட்டிருக்கிறார். அதை தாண்டி தன்னுடைய மனைவி ஷாலினி, தன்னுடைய குழந்தைகள், மறைந்த அவருடைய தந்தை, அதே போன்று அவருடைய தாயார் பெயரையும் குறிப்பிட்டு இந்த இடத்துல தன்னுடைய 33 வருட திரை வாழ்க்கைக்கு, உழைப்புக்கு நன்றி கூறி இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். நாம சொன்ன அந்த பொலிட்டிக்கல் மெசேஜ் அப்படிங்கிறது என்னவாக இருக்கு அப்படின்னா,
சமீபத்தில் தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு காலகட்டம் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினிகாந்த், கமல் அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஒரு எரா சினிமா எரா அப்படிங்கிறது வந்து அஜித், விஜய் அப்படிங்கிற ஒரு எராவாகத்தான் இருந்தது. அதில் சமகாலத்தில் பயணித்து கொண்டிருந்த 2 பேர் 2 துறைகளை நோக்கி தங்களுடைய பயணத்தை டைவர்ட் பண்ணாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அஜித்குமார் ஏகே ரேசிங், அஜித்குமார் ரேசிங் அப்படிங்கிற பெயரில் அந்த பக்கம் தன்னுடைய கவனத்தை செலுத்தினார். விஜய் அரசியலை நோக்கி தன்னுடைய கவனத்தை செலுத்தினார். அதை குறிப்பிடும் வகையில் இந்த அறிக்கையில் ஒரு விஷயத்தை அஜித்குமார் பேசியிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது. அது என்ன அப்படின்னா, நான் இன்று என்னவாக இருக்கிறேனோ அதற்கு முக்கிய காரணம் என்னுடைய ரசிகர்களினுடைய அன்பும் ஆதரவும் தான் அப்படின்னு அஜித்குமார் குறிப்பிடுறாரு. அதே நேரத்தில் உங்களுடைய அன்பை என்னுடைய சுய லாபத்திற்காக நான் தவறாக பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக அஜித்குமார் இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. இது விஜயை நோக்கிய ஒரு அரசியல் சீண்டலா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அரசியல் பயணம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் அவர்களினுடைய ரசிகர் மன்றமாக, அதாவது விஜயனுடைய மக்கள் இயக்கமாக இருந்த அமைப்பு தான் கிட்டத்தட்ட அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி இன்றைக்கு தமிழக வெற்றி கழகமாக அதில் இருந்த தொண்டர்கள் நிறைய பேர், அதாவது ரசிகர் மன்றமாக இயங்கி கொண்டிருந்த நிறைய பேர் இன்னைக்கு அப்படியே அரசியல் கட்சியினுடைய தொண்டர்களாக, நிர்வாகிகளாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகியிருக்கிறாங்க. அதை குறிப்பிடும் வகையில் தன்னுடைய ரசிகர்களினுடைய அன்பை அல்லது அவர்களினுடைய ஆதரவை நான் சுயலாபத்திற்காக பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற வகையில் அஜித்குமார் இதை குறிப்பிட்டு சொல்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதே நேரத்தில் தன்னுடைய உழைப்பு குறித்தும் தன்னுடைய பயணங்கள் குறித்தும் ரொம்ப கரடுமுரடானது அப்படின்னு சொல்ற இடத்திலும் யாருடைய உதவியும் யாருடைய சிபாரிசும் யாருடைய பின்புலமும் இல்லாமல் நான் இந்த திரைத்துறையில் வந்து விழுந்து எழுந்து சாதித்திருக்கிறேன் அப்படிங்கிறதையும் கூட ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்யக்கூடிய வகையில் அஜித்குமார் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது. யாருக்கோ பதிலளிக்கக்கூடிய வகையில் அல்லது யாருக்கோ செய்தி சொல்லக்கூடிய வகையில் இந்த அறிக்கை அமைந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் தான் இலக்கு அப்படின்னு கட்சி ஆரம்பித்து தமிழக வெற்றி கழகத்தை நடிகர் விஜய் தொடங்கி இருக்கிறார். ரொம்ப ஒரு உச்ச கட்டத்தில் திரை வாழ்க்கையில் மிக அதிக ஊதியம் பெறக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படிங்கிற இடத்திலிருந்து அது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு நான் சினிமாவுக்கு அரசியலுக்கு வருகிறேன், சினிமாவை விட்டுட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் ரசிகர்களினுடைய அந்த உணர்வுகளையும் அல்லது ரசிகர்களினுடைய அந்த அன்பையும் ஒரு அரசியலுக்காக பயன்படுத்துகிறாரா அப்படிங்கிற கேள்வி எழக்கூடிய நேரத்தில் அஜித்குமார் தான் தன்னுடைய ரசிகர்களின் அன்பையும் ஆதரவையும் சுயலாபத்திற்காக பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு குறிப்பிடுவது நேரடியாக இது விஜயை நோக்கி எழுப்பக்கூடிய கேள்வியா அல்லது விஜய்க்கான செய்தியா அப்படிங்கிறதும் இந்த அறிக்கையின் வாயிலாக எழக்கூடிய முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. 33 ஆண்டுகால திரைப்பயணம், நேரடியாக களத்தில் பல சவால்களை சந்தித்திருக்கிறார். பொது இடங்களில் பொதுவெளிகளில் மிகவும் அதிகம் பேசாத ஒருவராக அஜித்குமார் இருந்திருக்கிறார். அதை இந்த அறிக்கையிலும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நிறைய சினிமாவினுடைய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ஸ் அல்லது பிரஸ் மீட் தொடர்பான விஷயங்கள் அல்லது ஒரு சக்சஸ் மீட் அப்படின்னு எந்த நிகழ்வுகளிலையும் அஜித்குமார் கலந்து கொள்ள மாட்டார். அல்லது சினிமா சார்ந்து நடக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகளோ அல்லது அது சார்ந்து நடக்கக்கூடிய பொது நிகழ்ச்சிகளிலும் கூட அவர் அதிகமாக பங்கெடுத்ததில்லை. நேர்காணல்கள் கொடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் மிக அதிகமாக அஜித்குமார் செய்ததில்லை. அதை ரொம்ப ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டு தான் தன்னுடைய கரியரை அஜித்குமார் வடிவமைத்து கொண்டிருக்கிறார். அந்த சூழல்ல இப்படியான ஒரு 33 ஆண்டு கால சினிமா வாழ்க்கையினுடைய விளக்கத்தை சொல்லும், நன்றியை சொல்லும் அறிக்கையில் தன்னுடைய சுயலாபத்திற்காக தான் தன் ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன் என்று கூறியிருக்கக்கூடிய விஷயம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது.